கடந்த காலத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதே மாதிரி தொழில் துறையில் முதலீடு ஈர்ப்பதற்காக போனாருன்னாங்க. அது தொழில்துறை முதலீடு பயணம் அல்ல, அது வந்து இன்பச் சுற்றுலா அப்படின்னு சொல்லி விமர்சனம்லாம் வந்துச்சு. இவருக்கும் வாய்ப்பு கொடுத்தா இவரும் இன்பச் சுற்றுலா போவார் பொழுது. ஏன்னா கடந்த காலத்தில் முதலமைச்சர்கள்லாம் போனதை நம்ம பார்த்துருக்குறோம். அம்மையார் ஜெயலலிதா போயிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் விமானத்தில், அதுக்கப்புறமா வந்து எடப்பாடி பழனிசாமியும் வெளிநாடெல்லாம் போனாங்க, ஸ்டாலின் அவர்களும் போயிருக்கிறாரு. ஆனால் அந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி இந்த சிகை அலங்காரமோ இல்லை கூட இதுன்னும் போது யாரோ ஒருத்தர் போவாங்க, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மாதிரி. மற்றபடி இந்த பேக்கப்லாம் இருக்காங்க, இந்த சமையல் செய்கிறவங்க, இந்த ட்ரெஸ்ஸு பண்ணுறவங்க, இது மாதிரி எல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. என்னென்னா இந்த ஃப்ளைட்டு சார்ஜ் வந்து இவர் விஜய் சார் கொடுக்குறாரா இல்லை அரசாங்க பில்லில் இருந்தால் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது விமர்சனம் ஆனதுக்கு பிறகு அவர் கையில இருந்து கொடுக்குறாருன்னா மக்கள் வரி பணம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம போய் கேட்டோம்னா இல்லை அவர் சொந்த காசுன்றாங்க. இது மாதிரி நிறைய கதைகள் நாங்கள் பார்த்துருக்கோம் பத்திரிகையாளராக. இந்த தனி விமானத்தில் போகிறது அப்படின்றத குறைச்சிக்கணும். ஏன் அப்படின்னா மற்ற முதலமைச்சர்கள்லாம் சிக்கனமாக இருக்கிறாங்க, அவங்க பொது விமானத்தில் போகிறாங்க. அந்த பொது விமானத்தில் போகும்போது என்னென்னா அரசாங்கம் வந்து அதனுடைய செலவு குறையும். இவர் தனி விமானத்தில் தான் போகிறோன்னா நம்மளாம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணுற பணத்தில் அவர் வந்து சொந்த செலவு இல்லாமல் அவர் இப்போ அதில் போக போகிறாருன்னு புரிஞ்சுது. ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் சட்டத்திட்டம்லாம் போட முடியாது. இப்போது அட்வொகேட்டு அண்ட் தேர் எத்திக்ஸ்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. ஒரு வழக்கறிஞர் எப்படி நடந்துக்கணும், அவருக்குன்னு என்ன மாண்பு இருக்கணும், அது வந்து ஒரு சிலது சட்டத்தில் வரும், ஒரு சிலது வந்து எப்போ நீ ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாதுன்றதான் கேள்வி. அப்படி பார்க்கும்போது ஒரு முதலமைச்சர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஜோதிடரை போய் அரசு ஊழியராக போடுறது, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக போடுறது, அதுக்கப்புறம் நண்பர்கள் யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு முக்கியமான பதவி கொடுத்துன்னு நினைக்கிறேன், நண்பர்களை போராடலாம் கூடவே கூட்டுன்னு போகிறது, சிகை அலங்காரம், ட்ரெஸ் அயன் பண்ணுறவரை கூடவே கூட்டுன்னு போகிறதுன்ற ஒரு முதலமைச்சருக்கு அழகு. அது போட்டே போட்டிருக்காங்க. இல்லைங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன பதில்னா நேராக விருதுநகர் போனோம். விருதுநகர் போனால் ஐயா காமராஜரோட வீடு இருக்குது. இந்த வீட்டில் போனால் அவர் பயன்படுத்தின கோட்டு கீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தச்சு போடாமல் வச்சிருக்கிறாரு. புதுசாக ஒவ்வொரு வெளியூர் போகும்போது தைக்கணுமா, எதுக்கேன்றேன் வேட்டியை கட்டி சொக்காயை போட்டு அது இவ்வளோண்டு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஒரு நீட்டு கை இப்படி இருக்கும், அதையே போட்டுக்கிட்டு அவ்வளோ எளிமையாக இருக்கிற அவர் செருப்புலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தேஞ்சதெல்லாம் இருக்கும். ஒரு முதலமைச்சர் அப்படிலாம் இருந்து ஆடம்பரமாக வாழணும்னா வாழ்ந்துருக்கலாம். 10 காசு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏதோ இல்லாத சொல்கிறேன். கொள்கை தலைவர் சொன்னீங்கன்னா காமராஜர் ஐயாவை தாத்தாவை அவர் புஸ்தகம் எதனா இருந்தால் வாங்கி கொஞ்சம் படிச்சுட்டு மனப்பாடமாக ஏற்றிக்கணும். இந்த கோட் ஷூட் போடுறது, ஃப்ளைட்டில் போகிறது, இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோட் ஷூட்டு கூட பரவாயில்லைங்க, அது அவர் காசு அவர் போட்டுக்கிறாரு, நான் அதுக்குள்ளே போல. தனி விமான நிலையத்தில் போகிறதுன்றது கொஞ்சம் குறைத்தால் மக்கள் அதை ரசிப்பாங்க, மக்கள் அதை விரும்புவாங்க.